இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் பற்றி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில், அதே மாதிரி ஒரு பலூனில் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு பலூன் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஃபயர் பண்ணுறதுக்காக. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பலூனை நான் இந்த இடத்துல இப்படி வச்சேன் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த பலூன் அப்படின்றது இருந்த ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அதாவது பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரும் சரி, பாட்டிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரும் சரி நார்மலா இருந்தா ஸ்டேஜ்ல இருக்கும். அதனால எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல ஃபயர் பண்ண போறோம். ஸோ நான் ஃபயர் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பேப்பரை உள்ள போட்டுட்டேன். ஸோ இப்போ உள்ள போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில எனக்கு ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ உள்ள பாட்டிலுக்குள்ள நமக்கு வந்து அந்த ஹீட் இருக்கிறதுனால அப்போ வந்து ப்ரெஷர் அப்படின்றது லோ ப்ரெஷரா இருக்கும். ஸோ அப்போ அந்த லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால வெளியில இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு பாட்டிலுக்கு உள்ள போக ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து உள்ள போறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏர் ப்ரெஷரோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம்.